ஹாய், நான் டாக்டர் கே பரணிதரன், சீனியர் கன்சல்டன்ட் டயபெட்டாலஜிஸ்ட் பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பேச போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் ஸ்டடி. ஸோ இது வந்து CGMS அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சுகர் செக் பண்ணுறதுக்கு குளுக்கோமீட்டர் வச்சு ஃபாஸ்டிங்கில் ஒரு சுகர் செக் பண்ணுவாங்க. சாப்பிட்டுட்டு 2 hours கழிச்சு ஒரு முறை செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எப்பயாவது சுகர் மயக்கமாக இருந்துச்சோ இல்லை ஏதாவது டைம்னா நம்ம சுகர் செக் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சர்க்கரையோட அளவை கண்டினியூஸாக 24 hours வந்து நம்மளால் மானிட்டர் பண்ணி, ஸோ எப்போல்லாம் சுகர்ஸ் லோ ஆகுதோ இல்லை ஹை ஆகுதோ நார்மலாக இருக்கான்னு பார்க்கறதுக்கான ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் ஸ்டடி. என்ன இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு டயபெட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு இருக்கிற சுகர் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மாத்திரையில் சுகர் கட்டுப்பாடாக இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு வந்து 2 மாத்திரை கொடுத்து இன்சுலின் கொடுத்து கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும். ஸோ இவங்களுக்கு எல்லாமே சுகர் எப்படி கண்ட்ரோலாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு இந்த கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் ஸ்டடி ரொம்ப முக்கியமாக உதவி பண்ணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார் மாதிரி ஒரு 50 to 100 rupees பாயிண்ட் சைஸில் தான் இருக்கும். அந்த சென்சார் வந்து நம்ம கையில் ஃபிக்ஸ் பண்ணிட்டா அதில் வந்து அந்த சென்சாரில் இருக்கிற ஒரு நீடில் நம்மளுடைய பாடியில் இருக்கிற பிளட் சுகர் லெவலை ஒரு 5 minutes ஒன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணி அதை வந்து ஒரு ரீடர் மூலமாக நம்மளால் அந்த சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஒரு ப்ளூடூத் டெக்னாலஜியில். இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரீடர் கூட தேவையில்லை, நம்ம மொபைல் டிவைஸை வச்சு அந்த சென்சாரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு எவ்ரி 5 minutes ஒன்ஸ் நம்ம சுகர்ஸ் கண்ட்ரோல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறதுக்கு அந்த மொபைலில் கொண்டு போயிட்டு நம்ம சென்சார் கிட்ட வச்சிட்டிங்கன்னா இமீடியட்டாக சுகர் செக் பண்ணிக்கலாம். அந்த சுகர் லெவல் பார்த்துட்டு அவங்க எடுக்கிற மெடிகேஷன்ஸில் அவங்க சுகர் கண்ட்ரோலாக இருக்கா, அவங்க எடுக்கிற டயட்டில் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்தவொடனே ஃபஸ்ட்டு திங் டாக்டர்கிட்ட கேட்குறது, டாக்டர் நான் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் வந்து நீங்கள் ஹெல்த்தியான உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணி ப்ரோட்டீன்ஸ் டயட், ஹை ஃபைபர் டயட், நார் சத்துலாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்க்கும்போது அவங்க உடம்புல அவங்க சுகர் லெவல் எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு இமீடியட்டாக அந்த ஃபுட்டை எடுத்த பிறகு அவங்களே செக் பண்ணிக்கலாம். அப்போ அவங்க உடம்புக்கு என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் நல்லா ஒத்து வருது, அவங்களுக்கு என்ன மாதிரி மெடிசின்ஸ் கண்ட்ரோல் வருது, ஸோ சில நேரத்தில் சுகர் லோ ஆகுதா ஹை ஆகுதா அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அவங்க டிப்பிக்கலாக வந்து ஒரு டைரி மெயின்டைன் பண்ணனா அவங்களோட டயட் என்ன இருக்குது, அந்த டைமில் சுகர் எவ்வளோ இருக்குது, அவங்க எடுக்கிற மெடிகேஷன்ஸில் சுகர்ஸ் எப்படி கண்ட்ரோல் வருது. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க மானிட்டர் பண்ணும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் ஸ்டடி ஒருத்தவங்க வந்து மொபைலில் செக் பண்ணும்போது அவங்க வந்து அவங்க டாக்டரோட ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து ரிமோட் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ரியல் டைமாகவும் மானிட்டர் பண்ணலாம். இப்போ இமீடியட்டாக நீங்கள் மொபைலில் செக் பண்ணிங்கனாலே உங்கள் டாக்டர் வந்து இமீடியட்டாக அந்த சுகர் லெவலை அவங்களுடைய சிஸ்டமில் பார்க்க ஆரம்பிக்கும். அப்போ உங்கள் சுகர் லெவல் லோ ஆனாலும் ஹை ஆனாலும் உங்கள் டாக்டருக்கு இமீடியட்டாக தெரிஞ்சிடும். ஸோ தட் அவங்க வந்து அவங்க டீம் வந்து உங்களோட கனெக்ட் பண்ணி ஸோ உங்களுக்கான மெடிகேஷன்ஸ் ப்ராப்பர் அட்வைஸ் கொடுக்க முடியும். ரெண்டாவது உங்கள் டயட்டில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா இமீடியட்டாக கொடுக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து உடனே நடக்கிறதுனால உங்கள் சுகர் லெவல் வந்து 100% நல்ல கண்ட்ரோல் கொண்டாட முடியும். அதனால என்ன ஆகிடுதுன்னா, இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் டயபெட்டிஸ் இருந்தாலும் நம்மளால ஒரு நல்ல ப்ரிசிஷன் டயபெட்டிஸ் கேர் கொடுக்க முடியுன்றதுக்கான ஒரு முக்கியமான டூல் தான் இந்த கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் ஸ்டடி. ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் நல்லா விரிவாக வரப்போகிற எபிசோட்ஸ்லையும் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.